முதல்ல அவங்க கட்சி தொண்டன் தனியாகவும் அந்த ரசிகர் லூசு பைய தனியாகவும் பிரித்து மாரல் சயின்ஸ் வகுப்பு எடுங்க, ஒழுக்க சீர் வகுப்புகள் எடுங்க. ஒழுக்கமாயிரு, இப்படி அடாவடித்தனம் பண்ணாத. விஜய் திரையில பண்ணதெல்லாம் நீ தரையில செய்யாத ராஜா, அசிங்கமா இருக்கு, தப்பு. விஜய் கார்ல ஒண்ணு கிடைக்காத, மரத்துல ஏறி நிக்காத, கரண்ட் கம்பியை பிடிச்சி கடிச்சுக்கிட்டு தொங்காத, செத்து போயிருவ. குட்டிச்சவர் ஏறாத. திருச்சி முர்த்துஜியா பள்ளிக்கூடத்துல கக்கூஸ் கூரையில ஏறி நின்னாங்கல்ல, கூரை உடஞ்சு கீழே விழுந்துச்சுல அணில் 5 பேரும், அந்த மாதிரி கக்கூஸ் கூரையில ஏறி நிக்காத, விழுந்தா கக்கூசுக்குள்ள விழுந்துருவ. சொல்லுங்க. விஜய் ஊர் ஃபுல்லா நின்று ரோட் ஷோ பண்ணும் போது மக்கள்லாம் விஜயை பார்த்தா நீ அவங்க பிட் பாக்கெட் அடிக்காத, திருடாத, செல்போனை திருடாத, குடிக்காத, கஞ்சாவை கடிக்காத எல்லாம் சொல்லுங்க. விஜய் மாதிரி விரல் எடுக்கல தீப்பந்தம் நான் ஏத்தத்தான் நீ சிகரெட் அடிக்காத, அண்டாவில் கொண்டு வந்து சாராயத்தை ஊத்துங்கன்னு நீ சாராயத்தை குடிக்காத, அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகாத அப்படின்னு மாரல் சயின்ஸ் வகுப்பு, ஒழுக்க வகுப்புகள் எடுங்க. நான் சொன்னா கோச்சுக்கிறீங்கன்றனாலதான் உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்லியிருக்கிறாரு, விஜய் அவங்களுடைய கட்சி தொண்டர்களுக்கு ஒழுக்க வகுப்புகள் எடுக்கணும். ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க, அப்போ அரசியலுக்கு வருவீங்க. போதும்.